7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கை போலீசாருக்கு அமெரிக்காவில் விசேட பயிற்சி. இலங்கை ராணுவத்தின் அராஜகம் அம்பலப்படுத்தும் கண்கண்ட சாட்சியம். நெடுந்தீவுக்கு தடையில்லா மின்சாரம். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சம்பந்தனின் நிலைப்பாடு வெளியான தகவல். இலங்கையின் இனப்படுகொலை நினைவேந்தலுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய பிரித்தானிய அரசியல்வாதிகள். தமிழர்களுக்காக இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்த அமெரிக்கா செனட். இலங்கையில் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனரத்ன தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை நடைமுறையாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பதுளை மாவட்டத்தின் எல்ல பிரதேச செயலகத்தில் 2ஆம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. பதுளை மாவட்டத்தின் மேலும் 4 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு கண்டி, கேகாலை, ரத்தனபுரி, களுத்துறை, கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களுக்கு 33 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்டத்தின் கீழ் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை போலீசாருக்கு அமெரிக்காவில் விசேட பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அரசு சொத்துக்களை கொள்ளையிட அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கு இவ்வாறு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இலங்கை போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு விசேட பயிற்சிகள் வழங்க அமெரிக்கா இணக்கம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கோஷங்களை எழுப்புவதன் மூலம் கள்வர்களை பிடித்துவிட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முறையான பயிற்சிகளை பெற்ற உத்தியோகஸ்தர்கள் ஒத்துழைப்பு அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கள்வர்களை கைது செய்வதற்கு நிதி குற்ற செயல் தடுப்பு ஆவணக்குழுக்கள் நிறுவப்பட்டதாகவும் அவற்றினால் கள்வர்களை பிடிக்க முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கள்வர்களை பிடிக்கவில்லை என தம்மீது குற்றங்கள் சுமத்துவதில் பயனில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு பயிற்சிகள் வழங்க அமெரிக்கா இணங்கியுள்ளதாக கள்வர்களை பிடிக்க இன்னும் 2 ஆண்டு காலம் தேவைப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். இறுதி யுத்தத்தில் உயிர்நீத்த பல்லாயிரக்கணக்கான உறவுகளை நினைவேந்த நிகழ்வானது தமிழர்கள் தாயகம் எங்கும் உணர்வுபூர்வமாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது. உதிரம் சிந்தும் மண்ணுக்காக போராடிய வீரர்களையும் இலங்கை ராணுவத்தின் கோர தாக்குதலால் பலியான நமது உறவுகளையும் தாயக மக்கள் கண்ணீர் சிந்தி தமது அஞ்சலியை வெளிப்படுத்தியிருந்தனர். இவ்வாறு பல்வேறு கதர்களுக்கு மத்தியில் யுத்தத்தின் கோரமுகத்தை கண்ணால் கண்ட தாயொருவர் தனது ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தார். இலங்கை ராணுவத்தின் அராஜகம் மற்றும் துன்புறுத்தல்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். நெடுந்தீவு பிரதேசத்தில் தடையற்ற 24 மணி நேர மின்சார வழங்கலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் சீரான மின்சார வழங்கல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமக்கான அவசர தேவைகளின் அதிக அக்கறையுடன் செயற்பட்டு துரித கத்தியில் புதிய மின்பரப்பாக்கி பெற்றுத்தந்து தடையற்ற மின்சார சேவைக்காக வழிவகை செய்து கொடுத்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நெடுந்தீவு மக்கள் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளனர். முன்னதாக மின்பரப்பாகிகளின் அடிக்கடி ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நெடுந்தீவு பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டதால் அப்பகுதி மக்களால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை சந்திக்க நேரிடுவதாக தெரிவித்தும் அதற்கான தீர்வை வழங்குமாறு கோரியும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இதையடுத்து துறைசார் தரப்பினருக்கு குறித்த கலந்துரையாடல்களை மேற்கொண்ட அமைச்சர் நெடுந்தீவு பகுதியில் புதிய மின்சார பிறப்பாக்கி ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருந்தார். அமைச்சரது தொடர் முயற்சிகள் காரணமாக கடந்த வாரம் கடற்படையினரின் உதவியுடன் பாரிய மின்பரப்பாக்கி ஒன்று கொழும்பிலிருந்து சுன்னாக பிரதான மின்சார நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த மின்பரப்பாக்கி கடற்படையினரின் உதவியுடன் நெடுந்தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் இன்று நெடுந்தீவு மின்சார நிலையத்திற்கு பொருத்தப்பட்டு நெடுந்தீவின் பிரதான மின்மார்க்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தன் மாவை சேனாதிராஜா மற்றும் எம்பி சுமந்திரனிடம் இறுக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட எம் சுமந்திரன், சம்பந்தன் ஐயாவை நேரில் ஒரு தடவை சந்தித்தேன். அதன் பின்னர் அவர் தொலைபேசி வாயிலாக உரையாடியிருந்தார். இந்த நிலையில் அவர் தேர்தலில் தலைவர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக 3 விடயங்கள்
விடயங்களை சுட்டிக்காட்டினார். முதலாவதாக, நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதில்லை என்ற நிலைப்பாட்டை இருந்து வருவதோடு ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதுபோன்று இரண்டாவதாக, பொது வேட்பாளர் விவகாரம் ஒஸ்லோ உடன்பாட்டை மீறுவதாக அமையும். ஏனென்றால் ஒஸ்லோ உடன்பாட்டில் இலங்கை அரசாங்கத்தின் சமஷ்டி அடிப்படையிலான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றே கூறியுள்ளது. ஆகவே பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதனூடாக அந்த ஒப்பந்தத்தினை தூக்கி எறிந்து செயற்பட முடியாது. அதேபோன்று இரண்டாவதாக, பொது வேட்பாளர் விவகாரம் ஒஸ்லோ உடன்பாட்டை மீறுவதாக அமையும் என்றால் ஒஸ்லோ உடன்பாட்டில் இலங்கை அரசாங்கம் சமஷ்டி அடிப்படையிலான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றே கூறியுள்ளது. ஆகவே பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதனூடாக அந்த ஒப்பந்தத்தினை தூக்கி எறிந்து செயற்பட முடியாது. மூன்றாவது, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு இணைப்பு செய்வதாக இருந்தால் வாக்கெடுப்பை செய்ய வேண்டும். எனினும் அவ்வாறு வாக்கெடுப்பை செய்ததாக இருந்தால் கலோயா திட்டம் உள்ளிட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும். ஆகவே கிழக்கு மாகாணத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் மீள குடியேற்றப்பட்டதன் பின்னரே வாக்கெடுப்பை நடத்த முடியும். அவ்விதமான சந்தர்ப்பங்களை விடுத்து பொது வேட்பாளர் தெரிவுக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனது நிலைப்பாட்டை மாவை சேனாதராஜாவுக்கும் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத போரின் போது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி வழங்கப்பட வேண்டும் என முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 15வது ஆண்டு நினைவு நாளில் பிரித்தானிய அரசியல்வாதிகள் குரல் எழுப்பியுள்ளனர். இலங்கை தீவின் மனித உரிமைகள் மேம்படுத்துவதில் பிரித்தானியா கவனம் செலுத்தி வருவதோடு தங்கள் அன்புக்குரியவர்களை சுதந்திரமாக நினைவு கூற அனுமதிக்கும் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை பிரித்தானியா ஆதரிப்பதாக வெளியுறவு செயலாளர் தெரிவித்துள்ளார். எனினும் 2013ஆம் ஆண்டு இலங்கையின் வடக்கு பகுதியில் விஜயம் செய்தபோது அங்கு உண்மை, நீதி மற்றும் அனைவருக்கும் பொறுப்புக்கூறலை பிரித்தானியா ஆதரிக்கும் மற்றும் தாம் உறுதியளித்ததாக இவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தமிழருக்கான நீதியை உறுதி செய்வதில் இங்கிலாந்து தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானியாவின் டிஜிட்டல் கலாச்சாரம் ஊடகம் மற்றும் விளையாட்டுத்துறையின் பிரதி அரசு செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களின் நினைவுகூறு நாளில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துவதாக இவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மோதலின் முடிவடைந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் இலங்கை அரசாங்கம் எந்தவொரு அர்த்தமற்ற விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. இதுடன் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வழங்க சர்வதேச சமூகத்திற்கு வழங்கிய உத்தரவாதங்களை நிறைவேற்றவும் அது தவறிவிட்டது என்று இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழர்களுக்கு இனப்படுகொலையின் 15வது ஆண்டுகளை நிறைவு கூற அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்க செனட் பென் கான்டின் இலங்கையிடம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க செனட் வெளியுறவு குழுவின் தலைவராக பதவி வகிக்கும் இவர் தமது எக்ஸ் தளத்தில் இதனை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இலங்கையின் கொடூரமான உள்நாட்டு போரின் போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர், வலுக்கட்டாயமாக காணாமல் போகச் செய்யப்பட்டிருக்கின்றனர் மற்றும் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் மரணித்தவர்களின் நினைவேந்தலுக்கான முள்ளிவாய்க்கால் தினத்தை ஒட்டிய கைதுகள் தொந்தரவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனை மையப்படுத்திய அமெரிக்க செனட்டின் கோரிக்கைகள் வெளியாகியிருக்கின்றது. முன்னதாக வடக்கு கிழக்கின் நினைவேந்தல்கள் நிகழ்வுகள் கண்காணிப்பு, துன்புறுத்தல் மற்றும் கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மட்டக்களப்பின் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் வெளியே கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்ய போவதாக அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றனர். இலங்கையின் போலீஸ் அதிகாரிகள் விழிப்புணர்வுக்காக அமைக்கப்பட்டிருந்த பூக்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளை ஆக்கிரோசமாக தள்ளி மாணவர்கள் பரிமாற இருந்த கஞ்சி பானைகளையும் எடுத்துச் சென்றனர். அதே நேரம் திருகோணமலை சம்பூரில் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு கூறும் வகையில் கஞ்சி பரிமாறிய 4 தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.